என்னோடய பேர் லாவண்யா. எங்கள் அம்மா பேர் கீதா. அச்சிரப்பாக்கத்தில் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 8 மாதத்துலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை தான். விவோ வந்து இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வச்சுன்னு அவங்களாம் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு வந்து அவங்க பிடிச்சிட்டு வந்து அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு வந்து இங்கெல்லாம் வச்சுக்காதீங்க, எல்லாமே வெளில வச்சுக்கோங்க உங்களை பர்சனல்லாம் சொன்னதுனால அப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து அவங்க வந்து இவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்து இது பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் வெளியில் போங்க, இல்லைன்னா நானே அவங்களே 1.5 மாதத்துல ட்ரான்ஸ்ஃபரில் தான் போகிறாங்க. அதுக்குள்ளே நான் உங்களை வேலையை விட்டு தூக்குவேன், விஜிலன்ஸில் பிடிச்சி கொடுப்பேன், இப்படிலாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரைடே வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க அம்மா. அப்போ வந்து லீவு வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆர்ஐ ஆனால் நீங்கள் வந்து ஆர்டிஓவை பாருங்கன்னு மண்டே வந்து அவங்கள வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் சாயங்காலம் வரைக்கும் அவங்கள நிற்க வச்சு அவங்கள வந்து எதுக்காக எந்த வந்து ரீசனும் கேட்காம அவங்கள வந்து திட்டிருக்காங்க. ஒரு மோட்டிவோட ட்ரான்ஸ்ஃபரில் போங்க, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிருக்காங்க. அப்பயே வந்து வீட்டில் ரொம்ப சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. திருப்பி இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆர்டிஓ வந்து என்ன வேலையாக வந்தாங்கன்னு தெரியல, வந்திருக்காங்க. அதை வந்து விவோவும் வில்லேஜ் அசிஸ்டண்ட் 2 பேருமே அவங்கக்கிட்ட ஆஃபீஸில் உக்காந்துட்ருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணாதே இவங்க மட்டும் போயிருக்காங்க. அப்புறம் வேறு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்து இது மாதிரி ஆர்டிஓ வந்திருக்காங்க, அதனால தான் அவங்களாம் போயிருக்காங்க, நீங்கள் போங்கன்னொடனே போயிருக்காங்க இவங்களும். அங்கே போனால் பொதுமக்கள் ரோட்லேயே வச்சு எல்லாருக்கு முன்னாடியும் அவங்கள எதுக்கு நீ வந்திருக்க அப்படி இப்படின்னு பேசி ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க சார். எங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்சம் 1:30 மணி இருக்கும். என் வீட்டுக்காரர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசி கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செங்கல்பேட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணால் அதோ வரேன்னாங்க. அடுத்த 1/2 ஹவரில் எங்களுக்கு வந்து பப்ளிக் தான் வந்து சொன்னாங்க, உங்கள் அம்மா வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், விவோ ஆஃபீஸில் தான் மருந்து குடித்தாங்க, அங்கே தான் இருந்தது இந்த பாட்டிலு அப்படி சொல்லிவிட்டு விவோ ஆஃபீஸ்லேருந்து தான் கூப்பிட்டு போய் நாங்கள் அட்மிட் பண்ணோம் ஜிஹெச்லன்னு சொன்னாங்க. ஜிஹெச்சில் போனால் அவங்க இங்கே கிரிட்டிக்கல் சொல்லிட்டு செங்கல்பேட் ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. சுத்தமாக வென்டிலேஷனில் தான் வச்சுருக்காங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே முழுக்க காரணம் வந்து விவோ, ஆர்ஐ, ஆர்டிஓ தான். இவங்க 3 பேர் தான். இவங்களுக்கு நீங்கள் தான் வந்து சரியான பதிலடி கொடுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக மீண்டு வரணும், இல்லைன்னா இவங்க மேலே தான் எல்லாமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.